தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற தேவன். மனுஷன் மாதிரி அல்ல, மனுஷன் பார்க்கும் வண்ண மாதிரி தேவன் பார்க்கிறது பிள்ளையாக, அவருடைய கரத்தின் கிரியைகளாக அவர் எங்களை பார்க்கிறார். அதனாலதான் இப்ப நாங்கள் வாழும் இந்த காலத்துல நாங்களும் எங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களை நிதானிச்சு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நாங்க யார் என்று சொல்லி நிதானிச்சு அதை நாங்கள் புரிந்து கொண்டோமா இருந்தால் நாங்களும் எப்படி இருப்போம்னு சொன்னா தேவன் எப்படி எங்களை பார்த்தாலோ அவர் எங்களை எவ்விதமாக தம்முடைய நோக்கத்துக்காக சிருஷ்டித்தாரோ அதே போல நாங்களும் தேவனை போல பார்வை உள்ளவர்களாக இருந்து அவர் எங்கள் நோக்கத்துக்காக இந்த பூமியில் எங்களை தம்முடைய பிள்ளைகளாக கரத்தின் கிரியைகளாக சிருஷ்டித்தாரோ அதை நாங்கள் செய்யறதுக்கு இதுவாக நாங்கள் முயற்சியாக செய்ய வேணும். ஆனா இப்பொல்லாத உலகமா இருக்கிறபடினால் உபத்திரவம் நிறைந்த உலகமா இருக்கிறபடியா ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நிறந்தொன்னுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப அந்த உபத்திரமான உலகமா இருக்கிறபடினால நாங்கள் அவரை போல வாழ நாங்கள் முயற்சித்தாலே அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். விலவீனங்களை அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்ப நான் வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 2:19 பிசாசு விசுவாசித்து நடுங்குறதா. மனுஷனே வீணான மனுஷன் என்று சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒருவன் கிரியை இல்லாமல் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் மற்றவன் கேட்பான் நான் கிரியை செய்கிறவன் விசுவாசிக்கிறேன் சொல்லி கிரியை இருக்காது. அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஏன்னு சொன்னா பிசாசு என்ன செய்யணும் சொல்லி விசுவாசிக்கிறேன் என்றான். பிசாசியை விசுவாசிக்க வேண்டாம். எங்களுக்கு தான் நாங்க நினைக்கிற உங்களுக்கு தான் விசுவாசம் என்று சொல்லி நாங்க தான் விசுவாசிக்கணும். என்ற தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் ரட்சிப்பு எங்களுக்கு தந்திருக்கிற அந்த ரட்சிப்பு நிமித்தமாக நாங்கள் தேவனிடையில கிட்டி சேருகிறோம். இனி வரப்போகிற கிறிஸ்து இயேசுவுடைய வரவை நாங்கள் விசுவாசம் காத்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தினால கவுன் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதுவரை எனக்காக ஜீவிக்கிறோம் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்ற. அப்ப அந்த விசுவாசத்தினால்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது உண்மைதான். ஏனென்று சொன்னால் கர்த்தர் அதை எங்களுக்கு தந்திருக்கிறார் ரட்சிப்பாக. ஆனால் பாருங்க விசுவாசிக்கவன் அவனுக்கு என்னதுக்காக விசுவாசிக்கவன் இந்த விசுவாசமானது ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட வேண்டும். எப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த பூமி உள்ளதான் உங்களை பார்க்க வைக்கிறான் பிசாசு. இதுக்குள்ளால இருக்கிறதான ஆசீர்வாதங்கள், இதுக்குள்ளால இருக்கிறதான வாழ்க்கைகளை நாம் சிருஷ்டிப்பு என்று சொன்னா இந்த உலகம் முழுவதுமே சிருஷ்டிப்பு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயம். அப்ப நம்பப்படுகிறது என்ன? தேவனுக்கு பூமியா அவருடைய வார்த்தையினால விசுவாசத்துக்கு சிருஷ்டிக்கிறார். ஆவிக்குரிய உலகத்துல உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் சகலம் பொருளாக உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆதியிலே வானத்தின் பூமி முன்பு பண்ணினார் என்று சொல்லி சகலம் உருவாக்கி போட்டு திரும்பவும் தான் பூமி தன்னை விளைவிக்க புல்லை பூண்டை விளைவிக்க என்று சொல்லி திரும்பவும் ஆண்டவர் கட்டளை இருக்கிறார். அப்புறம் ஆவி உலகத்துல முதல் சிருஷ்டிக்கிறார். அப்ப அதுதான் பாருங்க, அது அந்த விசுவாசத்தின் ஊடாகத்தான் நாங்கள் வாழ வேண்டும். உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட இருக்கிறதா காரியங்களை மட்டும் நினைச்சு நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அது சரியான ஒரு விசுவாசம் இல்லை. சொல்ல போனால் அது ஒரு தேவனுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு விசுவாசம் இல்லை. காணப்படாதவைகள் நிச்சயம்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். காணப்படுகிறவையெல்லாம் தெரியுது. இது வீடு தெரியுது, அது மனிதனுக்கு தெரியுது, இது குட்டிகள் தெரியுது, இது நாங்கள் தெரியுது, என்ன காணப்படுகிறோம். இது உறுதி. நாம் விசுவாசித்தது உறுதி. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு குமாரன் கொடுக்கப்படுவார், கன்னியின் வயிற்றில் குமாரன் கொடுக்கப்படுவார். அதே போல கொடுக்கப்பட்டார். அது வாக்குத்தத்தம் சொன்னது நிறைவேற்றம் நடக்கிறது. ஆனால் அதே மாதிரி தாவீது சொல்லுகிறார், அவருடைய கைகளை கால்களை குத்தினார்கள் என்று சொல்லி அதே மாதிரி சிலுவையில் நடந்தது. அப்போ அதெல்லாம்
சந்தேகத்தை உண்டு பண்ணுங்க. நீர் கிறிஸ்துவானா எங்களுக்கு சொல்லும். கிறிஸ்துவையே கேட்கிறாங்க, நீர் கிறிஸ்துவானா எங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு தெரியும் கிறிஸ்துவானவர் வேற. அந்த வாக்கு தத்துவம் எல்லாம் தாவீதுக்கா சொல்லப்பட்டது இல்லை. அப்ப அவங்களுக்கு தெரியும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்துவானவர் வேற. கிறிஸ்து வந்த பொழுது அவரை விசுவாசிக்கல. அவர் சொல்ற நான் பிதாவின் கிரியைகளை செய்யறேன், பிதா என்னோட கூட இருக்கிறார், என் கிரியைகளை பார்த்தாவது நீங்கள் என்ன விசுவாசிங்க. நான் பிதாவிடத்திலிருந்து நீங்க வந்தேன் என்று சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? விசுவாசிக்கல. அவங்களுக்கு அப்ப என்ன சந்தேகம்? சந்தேகம் என்னது? அவிசுவாசம். அப்ப அப்படிப்பட்ட கிறிஸ்து முன்னால இருந்து கொண்டு அவர்கள் விசுவாசிக்க இயலாத அளவுக்கு அவங்களோட கண்கள் குருட்டாட்டம் பட்டிருக்கிறது, குருடாக இது காணப்படுகிறது. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் என்ன செய்யறோம்? காணவே இல்லையே சிருஷ்டி சுகையில் அறிந்து வந்தது பூமியில வாழ்ந்ததை கண்டு நாங்கள் இல்லை. அவருடைய வார்த்தையினால கிருபையை கொண்டு நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் இப்பொழுது என்ன செய்யறோம்? காணப்படாதவர்களை விசுவாசித்து நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த காத்திருப்பதான் பிசாசு என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்களை விட்டு எப்படியாவது பிரிச்சு போடணும். கிறிஸ்துவ பற்றி, ஆண்டவரை பற்றி, தேவனை பற்றி, பரிசுத்த ஆவியானவருடைய இருக்கிற அந்நிய ஐக்கியத்துல இருந்து பிரிச்சு போடணும். இதுதான் ஆவியிலையும் செய்தார். அது அவங்க வளர்க்கணும். தேவனை விட்டு பிரிச்சுட்டாங்க. அதே போல பாருங்க, என்னாலும் பிள்ளையா மூலமாக ஒரு போதனையை கொடுக்கிறார். போதனை கொடுத்து தேவனை விட்டு பிரிக்கிற காரியமே அன்றி தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கிறது நீ நடக்க முடியாது பாலாக்கு சொல்றார். பாலாக்கு அப்ப தேவனை விட்டு பிரிக்க நினைக்கிறதுதான் விசுவாசித்த திட்டா. தேவன் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். நாங்கள் அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா தேவன் அந்த இடத்துல நிக்க மாட்டார். அதே மாதிரிதான் வெளிப்படுத்தல ஆண்டவர் சொல்றார். வெளிப்படுத்தல் 2:13 எங்கள் அந்த கடைசி சபைக்கு சொல்றார் ஆண்டவர், நீ ஒரு வாசிக்கமா நல்ல வாசகம். வெளிப்படுத்தல் 2:13 உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் இப்போ இவ்வளவு பொல்லாத உலகத்துக்குள்ளே எங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவருக்கு கொஞ்சம் அற்பமான ஆரம்பத்துலதான் அவர் முடிவை சம்பூர்ணமாக்குவார். அவருக்கு ஒரு அற்பமான கடக விதியான விசுவாசமே அவர் அதை கலியை பெருக பண்ணுவார். அப்ப எங்களுக்கு இருக்கிறதான இந்த விசுவாச வைராக்கியத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிறதான, எங்களை சுத்தி இருக்கிறதான சகல போராட்டங்களையும் தேவன் அறியாதவர் அல்ல. ஆண்டவர் சொல்றார் இந்த சபைக்கு, நான் அறிந்திருக்கிறேன், விசுவாசத்தை மறைந்தறியாம இருந்தது நான் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றார். 16ஆம் வசனத்துல பாருங்க, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். எப்படின்னு சொன்னா அந்த காலத்துல அப்படியான பொல்லாத ஜனங்கள் மத்தியில இருந்து அந்த விசுவாசத்தை மறுதளிக்காம இருந்தவங்களுக்குள்ள ஆண்டவர் சொல்றார் மறந்துடும். அப்ப ஏதோ ஒன்று அவங்களை தடுமாற பண்ணிட்டு, அப்ப ஆண்டவர் சொல்ற நீ மனம் திரும்போ. அப்ப அவர் சொல்ற வாயின் பட்டயத்தினால் அவர்களோட யுத்தம் பண்ணுவார். தாவீது என்ன சொல்றார்? கோலியாத்துக்கு சொல்றார், தேவன் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் யுத்தம் பண்ணுகிறவர். அப்ப தேவன் மத்திய 4:4 சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் அல்ல, அப்பத்தினாலும் மாம்சத்தினாலும் வார்த்தையினால பிழைப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தைதான் என்னவா? பட்டயம். அப்ப 2 விதமான பட்டயம் இருக்கு. கோலியாத்தின் பட்டயமும் இருக்கு, தேவனுடைய வாயில் புறப்பட்டிருக்கிற பட்டயமும் இருக்கு. இப்ப நாங்க இதுதான் கவனமுள்ளவர்களாக இருக்க வேணும். இந்த பொல்லாத உலகத்துல கோலியாத்தின் பட்டயம் ஒரு பக்கம் வருது, அவருடைய வார்த்தை. தேவனுடைய பட்டயமும் வருது, எச்சரிக்கும் வார்த்தை வருது, எச்சரிக்கும் வார்த்தை. எப்படின்னு சொன்னா எபிரேயர் 3:12 தேவனை விட்டு விலகுற அவிசுவாசங்களும் பொல்லாத இருதயமா. அப்ப கோலியாத்தின் பட்டயம் தேவனுக்கு விரோதமாக கர்த்தருக்குள் இருக்கிற இந்த வைராக்கியத்தை விட்டு விலக வைக்கும். எப்படின்னு சொன்னா பொல்லாத வார்த்தைகள், மனுஷிக வார்த்தைகள், எதிரான வார்த்தைகள், எங்களுக்கு கலகம் உண்டாக்குற வார்த்தைகள், எங்களுக்கு நோவு உண்டாக்குற வார்த்தைகள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எச்சரிக்கையா இருங்க, தேவனை விட்டு விலகுற பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம்
வேண்டாம். அவிசுவாசம் என்ன செய்யும்? பொல்லாத இருதயத்தை உண்டாகும். அந்த பொல்லாத இருதயம் எதையும் செய்ய துணியும். இதேதான் மோசே வழிநடத்தி வந்தபோது ஆரோட கொண்டு அந்த ஜனங்கள் பொல்லாத காரியங்களை செய்தார்களாம். கடைசியில அவன் நிர்வாணமானார்கள். அப்படித்தான் ஆதியிலே செய்தவன் பிசாசானான். இப்பவும் பிசாசம் காத்திருக்கிறார். எப்படின்னு சொன்னா, தேவனை விட்டு பிரித்து எங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசமான காரியத்தை கொண்டு வந்து இந்த உலகத்திலே இல்லாத பொல்லாத காரியம் எல்லாத்தையும் செயற்பட வச்சு எங்களை எல்லா தேவனை தத்திருக்கிற அந்த நோக்கம், எங்களுக்கு திட்டம், தேவனுடைய அழைப்பு, தேவன் சிருஷ்டித்தான் அந்த சிருஷ்டிப்பின் அந்த அவருடைய அந்த சித்தத்தை இதை விட்டு பிரித்து ஏதோ ஒரு விதத்தில அழிச்சு போடுவதுதான் நோக்கம். ஆனால் நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் கற்று விட மாட்டார். இளையகுமாரனை அவர் காத்து கொண்டிருக்கிறார். நேரத்தில் வருவான் என்று சொல்லி அவன் சகலரையும் விட்டுட்டான். எல்லாம் வந்துட்டான். அந்த பாருங்க பஞ்சம் வருது. தேசம் முழுவதும் பஞ்சம் வந்ததா? நாம் விசுவாசிக்கிற அவன் மெனந்திருப்பதற்காகவே தேசம் முழுவதும் பஞ்சத்தை உண்டாக்கி இருக்கிறார். மறுபடியும் போவார். தகப்பனிடத்தில் போவேன். அந்த தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். காத்துக்கொண்டு ஓடி போய் முத்தமிட்டு அவனை மகனாக ஏற்றுக்கொள்கிறார். சகல அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் எங்களுக்குள் இருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய விசுவாசத்தை பற்றி கொண்டவர்களாக அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயத்துக்கு எங்களை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும் மனமாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு விஷயம் தேவன் நாம இந்த தியானத்தினூடாக எங்களை பேசினபடியெல்லாம் கருங்களை தட்டி